அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு விசேஷமான வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரக்காணொலியில் நம்ம சார் இருக்கார். ஓட்டுநர் அல்லாம ஒரு விவசாயி நம்ம விவசாய நண்பர்கள் மிஸ்டர் பழனிசாமி சார். இவர் வந்து டிஎன்எஸ்டிசி பஸ் ஓட்டுநர். இந்த நேரக்காணொலி சார் வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட முகவரி சொல்லுங்க சார். பழனிசாமி சவுண்டா பேசுங்க சார். பழனிசாமி, ஆண்டிபாளையம் கிராமம், நம்பியூர் தாலுகா. அந்த நம்பியூர் தாலுக்கால ஆண்டிபாளையம் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இவரு சார் வந்து 1 ஏக்கர் வந்து கதலி வாழை போட்டிருந்தார் கடைசி லாஸ்ட் இயர். அதுக்கு வந்து விதை நிலையத்திலிருந்து வெட்டு வரைக்கும் டாக்டர் சாயில் ரீஜனரேட்டிவ் ப்ராடக்ட் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தார். அதுக்கு வந்து எந்த அளவில் அவருக்கு பயன்பாடு வந்திருக்குதுன்னு சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஷேர் பண்ணலாமா? சரி, ஓகே சார். விதைநேர்த்தி பண்ணதுனால விதைநேர்த்தி பண்ணது எந்த மாதிரி வந்துச்சு? விதைநேர்த்தி பண்ணதுல நடவுண்ண கண்ணு எதுவுமே பாதிப்பு இல்லாம எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வந்துச்சு. ஓகே சார். எந்த ஆரோக்கியம். ஓகே சார். ஓகே சார். அப்போ வந்து அந்த பிளான்ட் சார் ஆரம்ப ஸ்டேஜ் எந்த மாதிரி growth இருந்தது? ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. ஆனா இந்த டாக்டர் செயல் பண்ண பிறகு மண்ணு நல்லா பலமாச்சு, வாழை நல்லா ஆரோக்கியமா வந்துச்சு. நோய் தாக்கல் அதிகமா இல்லை. இந்த வெயிலோட கடுமையினால வந்து இந்த மஞ்சள் நோய் பரவுச்சு. அதையுமே டாக்டர் செயல் வந்து நிலத்திலையும் கொடுத்து மேல ஸ்ப்ரே பண்ணும். அது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஒரு 10 நாள் 12 நாள் வரைக்குமே தண்ணிக்கு நல்லா தாக்கு பிடிக்குது. 15 நாள் இடைவெளியில தண்ணி கொடுத்துருக்காங்க. 15 நாள் இடைவெளியில தண்ணி கொடுத்தாலும் எந்த மாதிரி பாதிப்பு இல்லை? எந்த பாதிப்பு இல்லை. அந்த ஏரியாத்துல கெமிக்கல் ஃபார்மிங் பிராக்டிசஸ் ஃபார்மர்ஸ் இருந்தாங்க. அவரும் எத்தனை நாள் மட்டும் தண்ணி கொடுத்துருக்காங்க? அவங்க எல்லாம் இந்த நல்லா ட்ரை சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா மே மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுருவாங்க. நாம எத்தனை நாள் தண்ணி கொடுத்துருந்தோம்? 10 நாள் 12 நாள். 10 to 12 நாள் கெமிக்கல் ஃபார்மிங்ல பண்ண ஃபார்மர் வந்து 4 to 5 daysல. அப்ப சார் 3 மடங்குல 1 மடங்கு தான் தண்ணி கொடுத்துருக்கோம். 3 மடங்கு 1 மடங்கு தான் இல்லைங்களா சார்? அது இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து நம்ம பூமியில கிடைக்கும் போது அது வந்து ப்ராப்ளம்ஸே வராது. இல்லைங்களா சார்? கண்டிப்பா. எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துல சார் பாத்த மலசு எல்லாமே வந்து மண்புழு எந்த அளவுக்கு இருந்தது சார்? மண்புழு வந்து அது ஃபுல்லாவே இருந்துச்சு. அதில் நம்ம 1 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 3ல் 1 பங்குலயே வந்து 120 புழு பக்கமா இருந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல 1 பங்கு 4ல் 1 பங்குல. ஓகே 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 ஓகே. ஸ்கொயர் ஃபீட்ல 4ல் 1 பங்கு. 4ல் 1 பங்குல வந்து 100-120 புழு பாட்டு இருந்தது. சூப்பர் 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 சார். எல்லாமே சார் வாழையோட குவாலிட்டி எப்படி வந்தது சார்? வாழையோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து நல்லா தார் நல்லா போக்கா வந்தது. காய் நல்லா உருட்டு லென்த்து நல்லா தார் நல்லா வந்துச்சு. நல்லா நிறம் நல்லா இருந்தது காய். மார்க்கெட்லயே போனாலும் இது மாதிரி காய் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கஸ்டமர் கேட்டு வாங்குற மாதிரி தரமா இருந்துச்சு. அத பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே சார். கடைசியில வெட்டுற டைம்ல வந்து சார் 40 to 45 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு. அந்த டைம் சார் 40 days வந்து தண்ணியை கொடுக்கல. 40 days வந்து நம்ம சார் வாழைக்கு தண்ணியே கொடுக்கல இல்லைங்களா சார்? அது அந்த டைம்ல வந்து தண்ணி ட்ரைக்கிங்க, தண்ணியே சுத்தமா இல்ல. கிணத்துல 2 கிணறுலயுமே தண்ணி இல்ல. போர் இல்ல, 2 கிணறு தான் இருக்கு. கிணத்துலயும் தண்ணி இல்ல. ஆனா 40 நாள் 50 நாள் தண்ணி கட்டாமையே 3 டைம் வாழை கட் பண்ணோம். அது எடை நல்லா வந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை. 12 கிலோ 13 அப்பவும் இடம் வந்து 40 தண்ணியை கொடுக்காம உண்மைங்களா? இது உண்மை. 40 தண்ணி விடல. தண்ணி மழையும் பெய்யல. சாத்தியமா? உண்மை இதுதான் சார். இந்த வீடியோஸ் பார்க்க நம்ப முடியுமா? நம்புறது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 வெட்டுக்கு மட்டும் தான் தண்ணி இருந்துச்சு. ஒரு 300-330 வாழை தான் வெட்டினேன். அது வரைக்கும் தான் தண்ணி வாஞ்சது. அதுக்கப்புறம் வெட்டுறதுல தண்ணியே இல்ல. அப்படியே தான் வெட்டிட்டு 40 தண்ணியே இல்ல. அதுக்கப்புறம் இதுனா வரைக்கும் அந்த காட்டுக்கு தண்ணி உள்ள அப்படி அழிகாடாயிருச்சு. 40-45 நாள் வந்து தண்ணியே கொடுக்காம இருந்தாலும் கூட சார் வெயிட் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருச்சா? வெயிட்ல எது ப்ராப்ளம்ல இல்ல. நல்ல வெயிட் தான். நல்ல வெயிட் வந்து ஷைனிங் அண்ட் வெயிட் மற்றும் வந்து குவாலிட்டியில எந்த ப்ராப்ளம் இல்ல. அனைத்து விவசாய நண்பர்களே, எதனால என்ன அந்த பூமி தாய் உடம்புக்குள்ளே வந்து பெனிஃபிஷியலி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மற்றும் எர்த்வர்ம்ஸ் மண்புழு வந்து டெவலப் ஆகுறதுனால வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. அதனால சார் தோட்டத்துல 40-45 நாள் தண்ணியே கொடுக்காம இருந்தாலும் கூட வாழை தாருக்கு எந்த விதமான பாதிப்பாகல, குவாலிட்டியில எந்த லாஸ் கூட கிடைக்கல, இலையும் கூட பழுக்கல. வாழை மடங்கியும் கூட கீழே சரியில்லை. இது வந்து சாருடைய ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நாங்க வேற விவசாயிக்கு சொல்லும் போது நம்புறது இல்லை. அதனால தான் சாரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கேட்டதுக்கு ஓகே சார் நாங்க வந்து சொல்றேன் விரும்பப்பட்டு இந்த வந்து காணொலி பண்ணிட்டு இருக்கிறோம்.
சார் வந்து பிராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கார். அதனால வந்து சார் டாக்டர் சார் நம்ம எம்டி சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டாக்டர் சார் வந்து பயன்பாடுக்கு வந்துருச்சா இல்லையா? இது பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க, யூஸா தான் இருக்கு. அதாவது 10 ஒரு வாழையை எடுக்கிறப்ப 12 மாசம் அப்படின்னா 10 மாசத்து வரைக்கும் தான் நம்ம கிட்ட தண்ணி ஸ்டோரேஜ் இருக்குன்னா 2 மாசம் தண்ணி இல்லைனாலும் கூட வாழை எடுத்துடலாம். ஒரு 2 மாசம் தண்ணி இல்லாம இருந்தாலும் எடுக்கலாம். ஓகே சார், அனைத்து விவசாய நண்பர்களும் சார் டாக்டர் சாயில் வந்து ரீஜெனரேட்டர் ப்ராடக்டாக வந்து பயன்படுத்தலாமா சார்? கண்டிப்பா பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம் சார். அனைத்து விவசாய பயன்படுத்துறதுன்னா முழு இதா முயற்சியா பண்ணணும். கண்டிப்பா. நானும் டாக்டர் செல் பண்றேன்டாலும் பண்ணக்கூடாது, விளையாடிட்டு பண்ணக்கூடாது, விளையாடிட்டு வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து பயன்படுத்தணும், முழு மூச்சா பண்ணணும். சூப்பர் சார். முழு முயற்சியை பண்ணா வெற்றி நிச்சயம். அதனாலதான் சார் வந்து முழு முயற்சியாக பண்ணினால்தான் வந்து 45 நாள் தண்ணி இல்லாம இருந்தாலும் கூட வாழை நல்ல வந்து குவாலிட்டியா வெட்டினார். இது வந்து சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அனைத்து விவசாய நண்பர்களே, உங்கள் தோட்டங்களிலும் கூட வாழையில் செருகுனை வருது, வாழை ரைசம் ராட் வருது, எந்த ப்ராப்ளம் புள்ளிநோய் வருது, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கூட அது பேசிக் வந்து சாயில் தான் ப்ராப்ளம் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. இந்த சாயில் வந்து இந்த ரீஜெனரேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து குறைச்சிக்கலாம், மேனேஜ் பண்ணலாம். இந்த நேர காணொலியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்களும் கூட இந்த மாதிரி டாக்டர் ரீஜெனரேட்டிவ் ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி மனநிலை இருந்தா